வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போவது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். அதாவது இப்போ பொதுவாக பார்த்தோம்னா நம்ம வீடுகளில் ஆண் பிள்ளையோ பெண் பிள்ளையோ நம்ம என்ன சொல்வோம், இதை செய்யாத, அதை செய்யாத, இதில் எச்சரிக்கையாரு அப்படின்னு அவங்கள பாதுகாக்கிறதுக்காக சில அறிவுறுத்தல் நம்ம சொல்லுவோம். ஆனால் அந்த காலத்தில் பெண்களுக்கு மட்டுமே விதிக்கப்பட்ட சமூக கட்டுப்பாடுகள் நிறைய இருந்தது. அதில் முக்கியமான 8 நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். அந்த கட்டுப்பாடுகளுடைய இன்றைய நிலை என்ன, இன்னும் அந்த கட்டுப்பாடுகள் இருக்கா இல்லையா, இல்லை அதோட எச்ச சொச்சங்கள் இருக்கா அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். இந்த காணொலியை பார்த்துட்டு இந்த கட்டுப்பாடுகள் ஏதாவது உங்கள் வீட்டில் உங்கள் அம்மாவோ பாட்டியோ யாராவது அனுபவிச்சிருந்தாங்கன்னா கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். இந்த கட்டுப்பாடுகள் பற்றி உங்கள் கருத்துகளையும் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். இன்றைய நிலையில் அது எப்படி இருக்குங்கிறத பற்றியும் நீங்கள் உங்கள் எண்ணங்களை தெரிவிக்கலாம். இப்போ நம்ம முதல் கட்டுப்பாடு பார்ப்போம். பெண்கள் உரத்து சிரிக்கக்கூடாது. இது பொம்பளை சிரிச்சா போச்சு அப்படின்னு ஒரு பழமொழியாகவே சொல்லுவாங்க. அதாவது பொண்ணு கத்தி சிரிச்சதுன்னா அது ரொம்ப தவறானது, அது ஒரு பண்பற்ற செயல். ஒரு நல்ல பெண் உரத்து சிரிக்க மாட்டா, அடக்க உடம்புக்கமாக தான் இருப்பா, இருக்கிற இடம் தெரியாமல் இருப்பா. கத்தி சிரிச்சாங்கன்னா அந்த பெண் சரியில்லைன்னு அர்த்தம் அப்படின்றதான ஒரு கருத்து. அதனால அந்த காலத்தில் பெண்கள் சிரிக்கிறதே உரத்து சிரிக்கக்கூடாது அப்படின்றது ஒரு சமூக கட்டுப்பாடாகவே இருந்தது. இப்போ இந்த காலத்தில் அப்படி இருக்கான்னா அந்த மாதிரி கிடையாதுனாலும் இன்னும் சில இடங்களில் சில பேருக்கு ஒரு பெண் உரத்தை சிரிக்கிறாங்கன்னா, ஏன்னா இவ்வளோ மோசமாக ஒரு பொண்ணை எடுத்துட்டாங்க, இந்த மாதிரி பொது இடத்த சிரிக்கிறாங்க அப்படின்னு நினைக்கக்கூடிய சூழல் இருக்குது. சிலர் நினைக்கிறாங்க. ஒரு மகிழ்ச்சியை வெளிப்படுத்துறது ஒரு சிரிப்பு. அந்த சிரிப்பு இந்த ஒலியில தான் இருக்கணும் அப்படின்றது என்ன அளவுகோல். ரெண்டாவது விஷயம், நம்மளுடைய சத்தம் அடுத்தவங்களை பாதிச்சதுன்னு சொன்னால், நம்ம சிரிப்பு ஒலி இன்னொருத்தருக்கு பாதிச்சதுன்னா அவங்களுக்கு ஏதோ ஒரு வேற மாதிரியான சிக்கல். நான் சொல்றது எனக்கு சிரிக்கிறது பிடிக்கல அந்த மாதிரி கிடையாது. இந்த சத்தம் போட்டு சிரிக்கிறதுனால ஒருத்தருக்கு ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னால் அது கண்டிப்பாக யாரும் செய்யக்கூடாது தான். அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஒருத்தருக்கு துன்பத்தை தரக்கூடிய அளவுக்கு. இப்போ ட்ரெயினில் போகிறாங்க, ரொம்ப சத்தமாக பேசிட்டு போவாங்க, சத்தமாக சிரிச்சுட்டு போவாங்க. அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சக பயணிகளுக்கு அது ஒரு சங்கடமாக இருக்கும். ஒரு தூக்கம் அவங்களுக்கு இல்லாமல் போயிடும், அவங்க வீட்டுக்கு குழந்தைங்க அழுதுட்டு இருக்கும். அந்த மாதிரியான ஒரு சூழல் இருந்ததுன்னா அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அந்த சூழலுக்கு ஏற்ற மாதிரி ஒரு அமைதி காக்கணுங்கிறத தவிர பெண்கள் மட்டுமே ஒருத்தர் சிரிச்சா அது தவறானவங்க அப்படிங்கிற எண்ணப்போக்கு பெருமளவில் இப்போ மாறி இருக்கு. அடுத்ததா உடை. பெண்கள் இந்த உடை தான் அணியணும் அப்படின்னு உடை கட்டுப்பாடு. அப்போ இந்த உடை கட்டுப்பாடு அந்த காலத்தில் ரொம்ப அதிகமாக இருந்தது. பெண்கள் இந்த உடை அணிந்தாதான் அவங்க நல்ல பெண்கள், நல்ல குடும்பத்து பெண்கள். கொஞ்சமாவது சருமம் தெரியற மாதிரி இருந்தா கூட அந்த பெண் நல்ல குடும்ப பெண் கிடையாது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காலகட்டம் இருந்தது. இப்போ அதெல்லாம் பெரிய அளவில் மாறி இருக்கு. பெண்கள் தங்களுக்கு விருப்பமான உடை அணிகிறாங்க, தங்களுடைய வேலைக்கேற்ற உடை அணிகிறாங்க. ஆனா இது பொதுவாக இதுல 2 கருத்து இன்றளவும் இருக்கு, எதிர்கருத்துகள் இன்றளவுலையும் இருக்கு. என்னன்னா, ஒரு பக்கம் ஆண்கள் என்ன சொல்றாங்கன்னா, பெண்கள் கொஞ்சம் கவர்ச்சிகரமான உடை அணிகிறாங்க, அவங்க அங்கம் தெரியாத மாதிரி உடை அணிவதால ஆண்கள் தூண்டப்படுறாங்க. அப்ப தப்பு பெண்களோட உடையில இருக்கு. அப்படி இருக்கும்போது ஒரு ஆண் தவறு செய்யறான் அப்படின்றது அதுக்கு காரணம் பெண்ணோட உடை தான் அப்படின்னு ஒரு பக்கம் சொல்றாங்க. இன்னொரு பக்கம் பெண்கள் என்ன சொல்றாங்கன்னா, என்னுடைய உடை என்னுடைய தேர்வு, என்ன நீ தவறா பாக்குறதுனால, நீ தூண்டப்படுவதனால நான் எனக்கு விருப்பமான உடையை ஏன் அணியாமல் இருக்கணும்? நீ தூண்டப்படுவன்னா அது உன் மனநிலையில் இருக்கக்கூடிய தவறு, உன் மனநிலை தான் நீ சரி பண்ணிக்கணுமே தவிர என் உடையை மாற்ற சொல்வதற்கு உனக்கு அதிகாரம் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. சரி, இதுல ஆய்வு என்ன சொல்லுது? இதுல பல்வேறு ஆய்வுகள் நடத்தி இருக்கிறாங்க. இந்த ஆண்களுடைய மனநிலை, பெண்களுடைய உடையால் ஏற்படக்கூடிய அந்த ஸ்டிமுலேஷன், இதை பத்திலாம் ஆய்வுகள் நடத்தி இருக்கிறாங்க. அப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒரு பெண் ஒரு உடை கொஞ்சம் அங்கம் தெரிகிற மாதிரி இருக்கிற உடையை பார்த்தா ஒரு ஆணுக்கு ஒரு இன்ஸ்டன்டா ஒரு தூண்டுதல். அவங்களுடைய பயாலஜிக்கல் தன்மையை பார்த்தா ஆண்களது வேற பெண்களது வேற தானே. ஆண்களுக்கு சிலது இமீடியட்டா இன்ஸ்டன்டா ஸ்டிமுலேட் ஆகுது. அப்போ ஒரு பெண்ணின் உடையில் அந்த ஆணுக்கு ஒரு ஸ்டிமுலேஷன் ஏற்படுத்திட்டு சொன்னா அது பயாலஜிக்கல் ஸ்பார்க் அப்படின்னு சொல்றாங்க. அந்த ஸ்பார்க் உடனே வந்துருது. ஆனா அந்த ஸ்பார்க் உடனே தவறு செய்ய தோணுதானா? கிடையாது. அந்த ஸ்பார்க் டக்குன்னு ஒரு எண்ணம், ஒரு ஒரு உணர்வு, ஒரு தூண்டுதல். அந்த தூண்டுதல் தவறு செய்வதற்கான தூண்டுதல் கிடையாது. அந்த கட்டத்துல தான் ஒரு தெளிவா இருக்கக்கூடிய மனநிலை கொண்ட ஆண், ஒழுக்கம் சார்ந்த வாழ்க்கை வாழக்கூடிய ஒரு ஆண் அந்த தூண்டுதலை அந்த அளவிலேயே அதை கட்டுப்படுத்திடுவாரு. இல்லைன்னா அந்த தூண்டுதல் கூட அவர் ஆளாக மாட்டாரு. அவங்க என்ன பண்றாங்கன்னா, அவங்க ஒரு ஒழுக்கமான வாழ்க்கை வாழணும் அப்படின்ற தீர்மானத்துல இருப்பாங்க. அப்போ
அவங்க இந்த தூண்டுதலால எந்த வகையிலும் பாதிப்புக்குள்ளாகாம அந்த பெண் அவ தேர்வு என்ற அளவில் அவங்க பாட்டுக்கு பேசாம இருப்பாங்க. அப்போ இந்த இந்த பயாலஜிக்கல் ஸ்பார்க்கோட அடுத்த கட்டம் வந்து போவதும் போகாததும் ஆண்களுடைய சாய்ஸ் அப்படின்னு தான் அந்த ஆய்வு சொல்லுது. இந்த பயாலஜிக்கல் ஸ்பார்க்குங்கிறது அது இயல்பா அது ஏற்படுவது, அடுத்ததா வரக்கூடிய நடத்தை, ஆண்களுடைய நடத்தைங்கிறது அவங்க தேர்வு. அப்போ அவங்க சரியா தேர்வு செஞ்சாங்கன்னா அவங்க எதனால தூண்டப்பட மாட்டாங்க. அவங்க சரியா தன்னுடைய வழியை பார்த்துட்டு போவாங்க. அதனால வந்து எந்த ஒரு தவறையும் அவங்க பெண் மேல இழைக்க மாட்டாங்க. அப்போ இதுல வந்து ஒரு ஒரு ஆண் மனநிலையில அவனுக்கு வந்து தூண்டப்படக்கூடிய ஆணின் மனநிலையின் காரணமா ஒரு தவறை செய்துவிட்டு அதை பெண்ணின் உடையின் மேல் போட்டால் அது எப்படி சரியாக இருக்கும்? அப்படி பார்த்தா முழுமதியா உடைய அணிந்துகிட்டு வரக்கூடிய பெண்களோ இல்லைன்னா சின்ன குழந்தைங்களோ கூட வந்து பாலியல் வல்லுறவுக்கு ஆட்படுத்தப்படுறாங்கன்னும் பொழுது இதை நம்ம என்னன்னு சொல்ல முடியும்? ஒரு ஆணின் தவறான மனநிலை தான் சொல்ல முடியும். இது சமூகத்துல அப்படி இருக்கு, அதனால ஆண்கள் பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு சொன்னா, இப்ப சமூக ஒழுங்குன்னு ஒண்ணு இருக்கு. இப்ப சொல்ல போனா அந்த பயாலஜிக்கல் ஸ்பார்க்கே அதோட அடுத்த கட்டத்துக்கு போகாம இருக்கிற ஆண்கள் கூட ஒருவேளை போதையின் வசத்துல இருந்தாங்கன்னா அவங்களுக்கு அது தன்னை கட்டுப்படுத்துவது கூட கொஞ்சம் கஷ்டமாகவும் இருக்கலாம். எல்லா ஆண்களுக்கும் இல்லை, சில பேருக்கு சொல்றேன். அப்ப இப்படிப்பட்ட ஒரு சூழல் வந்து அப்ப சமூக ஒழுங்கு, சமூகத்தில் இருக்கக்கூடிய இந்த மது, அந்த மற்ற போதைப் பொருட்கள், அந்த மாதிரி வஸ்துக்கள் வந்து கையாளப்படும் பொழுது இது உண்மையிலேயே ஒரு சவாலான விஷயம்தான். அப்போ இதுல வந்து சரி தவறுங்கிறத தாண்டி என்ன இருக்குன்னா, நம்ம சமூக புரிதலோட சூழ்நிலைக்கேற்ற உடை அணிவது, அந்த உடை அணிவதுங்கிறது பெண்களுக்கு மட்டும் இல்லை ஆண்களுக்கும் தான், இருபாலருக்குமே அவசியமானது அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. இதை பத்தி உங்க கருத்து என்னங்கிறத நீங்க கண்டிப்பா கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. அடுத்தது 3வது கட்டுப்பாடு என்னன்னா, பெண்கள் இரவில் தனியாக போகக்கூடாது, இல்லை பெண்கள் நேரத்தோடு வீட்டுக்கு வரணும். இது வந்து முன்னாடிலாம் ரொம்ப கட்டுப்பாடாக தான் இருந்தது. அதாவது சூரியன் மறையறதுக்குள்ள பெண்கள் வீட்டுக்கு வந்துடணும், விளக்கு வைக்கிற நேரத்துக்குள்ள பெண்கள் வீட்டுக்கு வந்துடணும் அப்படிங்கிறது ஒரு இதுவாக கட்டுப்பாடாகவே இருந்தது. ஆனால் இப்போ அப்படி கிடையாது. இப்போ படிக்கிறாங்க, படிச்சுட்டு டியூஷன் கிளாஸ் போகிறோம், அது போகிறோம். இப்போலாம் 10வது 12வது படிக்கிற பிள்ளைங்கள்லாம் எல்லா கிளாஸும் போயிட்டு ராத்திரி வரத்துக்கே 9 மணி ஆகுது. அடுத்ததாக வேலைக்கு போனாங்கன்னா நைட் ஷிஃப்ட்டும் போகிறாங்க. அப்போ இந்த மாதிரியான சூழ்நிலையில் இந்த கட்டுப்பாடுங்கிறது இயல்பாகவே தளர்ந்துருச்சு. ஆனால் 4வது கட்டுப்பாடு, பெண்கள் அதிகமாக பேசக்கூடாது. அதாவது வீட்டிலேயே கூட பெண்கள் வந்து கேட்ட கேள்விக்கு சுருக்கமாக பதில் சொல்லலாமே தவிர பெண்கள் அவங்களாவே பேசுறதோ அவங்களாவே அதிகப்படியாக, அதாவது பெண்ணா வாயாடாத, சும்மாரு, பெண்ணை அடக்க ஒடுக்குமாறு அப்படின்னு இயல்பாக சொல்லிடுவாங்க. அப்போ பெண்கள்னாலே பேச்சை குறைக்கணும், அளவோடு தான் பேசணும், கேட்டால் மட்டும் பதில் சொல்லணும் அப்படிங்கிற ஒரு கட்டுப்பாடு ரொம்ப இருந்தது. அதிகமாக பேசுகிற பெண் வந்து ரொம்ப வாயாடினும், அந்த பெண் வந்து அடங்கா பிள்ளாரி அப்படின்னும் சொல்லிட்டு இருந்த காலம் அது. ஆனால் இப்போ வந்து அப்படிலாம் கிடையாது. பெண்கள் வந்து நிறைய அவங்க உரிமைகளுக்காக போராடுறாங்க, நிறைய பேசுகிறாங்க, நிறைய செயல்படுறாங்க, களத்தில் இறங்கி பேசுகிறாங்க, ஆக்கப்பூர்வமாக நிறைய தகவல்கள் பரிமாறுறாங்க. அப்படின்னும் போது பெண்களுக்கு பேச்சுரிமை இல்லாமல் இருந்த காலங்கிறது போய் இப்போ பெண்களுக்கு பேச்சுரிமைங்கிறது 1920களில் போராடிய பல பெண்களை நம்ம இப்போ கண்டிப்பாக நினைவு கூறணும். பெண்களுடைய பேச்சுரிமைக்காக நம்ம டாக்டர் முத்துலட்சுமி அம்மையார், மூலூர் ராமாமிர்தம் அம்மையார் போன்ற பலர், அம்புஜத் அம்மாள் போன்ற பலரும் வந்து போராடி இருக்கிறாங்க பெண்களுடைய பேச்சுரிமைக்காகவும் பெண்களுடைய கல்விக்காகவும். அதில் இந்த கட்டுப்பாடும் தளர்ந்துருது. 5வது பார்த்தோம்னா வேலையில கட்டுப்பாடு. பெண்கள்ல இந்தந்த வேலை தான் செய்யலாம், இந்தந்த வேலைகள் செய்யக்கூடாது, இதெல்லாம் தான் இவங்களால முடியும் அப்படின்னு ஒரு எண்ணப்போக்கு இருந்தது. அப்போ ஒரு சாதாரண வேலைகள் பெண்கள் செய்யலாம். ஒரு காவல்துறையில போய் பெண்கள் ஈடுபடுறதோ, இராணுவ போய் சேர்றதோ, அதெல்லாம் பெண்கள் வந்து செய்ய முடியாத வேலை அப்படின்னு வந்து கருதப்பட்டது. அப்ப விண்வெளி ஆய்வுகள், விண்வெளியில போய் ஆராய்ச்சி செய்யற விஷயங்கள்லாம் வந்து கற்பனைக்கு அப்பாற்பட்டது, பெண்களுக்கு சாத்தியமே இல்லாததா கருதப்பட்டது. ஆனா இது எல்லாத்தையுமே இன்னைக்கு பெண்கள் முறியடிச்சிருக்காங்க. இந்த எல்லா விதமான வேலைகள், கனரங்க எந்திரங்களை இயக்குவது, விண்வெளிக்கு போவது, அப்புறம் பல்வேறு துறைகளில் சாதனை படைப்பதுன்னு பெண்களுடைய எல்லை விரிவற்றதா இருக்கு. இப்போ பெண்கள் வந்து சாதிக்காத துறையே இல்லை அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு பெண்கள் வந்து எல்லாத்துலயுமே தடம் பதிச்சிருக்கிறாங்க, வெற்றிகரமா சாதிச்சிருக்கிறாங்க. 6வது பார்த்தோம்னா, பெண்கள்னா குடும்பத்திற்காக தியாகம் செய்யணும். இப்ப பெண்கள்னாலே அதுதான் அடிப்படை. பெண்கள்ங்கிறது தியாக சொரிவுகள், பெண்கள் தியாகம் செய்வதற்கே பிறந்தவங்க அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து பெண்களே சில பேருக்கும் இருக்கு. அப்போ பெண்கள் வந்து தியாகம் செய்யணும் அப்படின்னா பெண்களுக்கு வந்து சில விருப்பங்கள் இருக்கலாம். ஆனா வந்து இதை படிக்கணும், மேல படிக்கணும், இல்ல மேல ஒரு பெரிய வேலைக்கு போகணும், அந்த மாதிரி பெரிய கனவுகள், எதிர்பார்ப்புகள்லாம் அந்த பெண்ணுக்கு இருக்கலாம். ஆனா எப்பயும் பார்த்தா பெண் வந்து அந்த காலத்துல இந்த கட்டுப்பாடு இருக்கும்பொழுது, தீவிரமா இருக்கும்பொழுது, அவ வந்து ஒரு மகளா, ஒரு மனைவியா, ஒரு தாயா தான் இயங்க முடிச்சதை தவிர தனக்குன்னு ஒரு அடையாளமா, தான் ஒரு பெண்ணா தன்னுடைய கனவுகளை நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய
ஒரு துணிவு கொண்டவளாகவும் ஊக்கம் கொண்டவளாகவும் அவள் இருக்க முடியாத ஒரு சூழல் தான் இருந்தது. ஏன்னா நீ வந்து குடும்பத்துக்காக தியாகம் பண்ணணும். வேலைக்கு போகணும்னு நினைக்கிறியா? இல்லைம்மா, அம்மா அப்பாவுக்கு நீ வேலைக்கு போகிறது பிடிக்கல, நீ கல்யாணம் பண்ணி செட்டில் ஆகணும் அப்படின்னா அந்த பெண்ணுக்கு தன்னுடைய விருப்பம் வந்து 2ஆம் நிலையில் தான் வைக்கப்படுது அங்கேயும். சரி, அடுத்தது திருமணம் ஆகி போகக்கூடிய இடத்துலையுமே பார்த்தா அங்கே குடும்ப பொறுப்பு அப்படிலாம் இருக்கும்போது ஒரு வேலைக்கே போக தொடங்கினாலும் குடும்ப பொறுப்புன்னு வரும்போது அந்த பெண் வேலையை விட்டு குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய சூழலாக தான் இருந்தது. ஏன்னா அப்போ தான் குடும்பம் வந்து நல்லா இருக்கும். ஒரு குடும்பம் சேர்ந்து இருக்கணும், எல்லாம் ஒத்துமையாக இருக்கணும்னா அங்கே தியாகம் செய்வதுன்னு பார்த்தா அது பெண்ணாக தான் இருக்க முடியுன்ற மாதிரியான சூழல். ஏன்னா ஆணுக்கு அழகு வேலைக்கு போதல் அப்படின்னு வந்து ஒரு காலங்காலமாக சொல்லப்பட்டு வருது. ஆண்கள்னா வீட்டுக்கு வந்து பொருளாதாரத்தை கொண்டு வரவங்க, பெண்கள் வீட்டை நிர்வகிக்கக்கூடியவங்க அப்படின்னு வரையறுக்கப்பட்டதால ஆணுக்கு அழகு வந்து வேலைக்கு போகிறது, பெண்ணுக்கு அழகு நிர்வகித்தல். அப்போ பெண்ணுக்கு வந்து தன்னுடைய விருப்பம் அப்படிங்கிறது அங்கே 2ஆம் நிலைக்கு தள்ளப்படுது. அப்போ நீ குடும்ப பொறுப்பை பார்த்துக்கணும் அப்படின்னா நீ வேலையை விடு அப்படின்னு ஆண் வந்து சும்மா வீட்டில் உட்கார முடியாது. அப்போ பெண் தான் வேலையை விடணும். ஆனால் இப்போ அந்த சூழல்லாம் மாறி இருக்கு. ஏன்னா ஒரு பெண் வந்து போய் அலுவலகத்துலேயும் திறம்பட சாதிக்கிறாங்க, சொந்தமாக வந்து வியாபாரம் செய்கிறாங்க, சொந்தமாக ப்ரொஃபஷனல்ஸாக இருக்காங்க, பல துறைகளில் சாதிச்சுட்டு அவங்க குடும்ப பொறுப்பையும் சிறப்பாக நிர்வகிக்கிறாங்க. பல இடங்கள்லையும் ஆண்கள் பெண்களுக்கு இனியாக வீட்டு வேலைகளில் பங்கெடுத்துக்கிட்டு குடும்பத்தை சிறப்பாக 2 பேருமா சேர்ந்து நிர்வகிக்கிறாங்க. அப்போ தியாகம்ங்கிறது இல்லாமல் ஒரு புரிதலோட 2 பேருமே விட்டு கொடுத்து குடும்பத்தையும் குழந்தைகளையும் சிறப்பாக பார்த்துக்கிறாங்க. 7ஆவதா பார்த்தோம்னா பெண்ணுக்கு பொறுமை அவசியம், பெண் என்பவள் பொறுமையாக இருக்கணும் அப்படிங்கிறது தான். இப்போ பெண்கள் வந்து என்ன கஷ்டம் வந்தாலும் அவங்க எதிர்த்து குரல் கொடுக்கூடாது, அவங்க வந்து வழியில் கத்தக்கூடாது, அமைதியாக தான் இருக்கணும், பொறுமையாக தான் இருக்கணும், எல்லாத்தையும் தாங்கி கொண்டு ஒரு பூமாதேவி போல இரு அப்படின்வாங்க. பெண்ணா ஒரு பூமாதேவி போல நீ பொறுமையாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா நீ ரொம்ப வலிமையானவ, நீ பொறுமையாக இருக்கணும் அப்படின்னு ஒரு கிரீடமாக வச்சு சொல்லிடுவாங்க. ஆனால் வலி வந்ததுன்னா, ஒரு கஷ்டம் வந்ததுன்னா அது வலி எல்லாருக்கும் உண்டானது தான். அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அந்த வலி இருக்கும். ஆனால் இது ஏன் பெண்ணை கட்டுப்படுத்துறாங்கன்னா அநீதிக்கு எதிராக பெண்கள் வந்து குரல் கொடுக்கக்கூடாது, தனக்கு இழைக்கப்படும் அநீதியை கூட அந்த பெண் ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்ற ஒரு சமூக சூழல் நிலவியது. அந்த சமூக கட்டுப்பாடே அதனால தான். உன் புருஷன் துன்புறுத்தினாலும் நீ அதை தாங்கி கொண்டு உன் பிள்ளைகளுக்காக குடும்பத்திற்காக தாங்கி கொண்டு இருக்க வேண்டும் அப்படின்னு பெண்களுக்கு விதிக்கப்பட்ட ஒரு கட்டுப்பாடு அது. ஆனால் இந்த காலத்தில் அப்படி இல்லை. இது எல்லாமே வந்து மாறி இருக்கு. பெண்கள் தங்களுக்கு ஏற்படும் அநீதியை வந்து பேசுகிறாங்க, அதுக்கு எதிராக போராடுறாங்க, உரத்து குரல் கொடுக்குறாங்க, பேசி ஒரு புரிதலுக்கு வராங்க. நல்ல ஆக்கப்பூர்வமான முறையில் இந்த பிரச்சனைகளை தீர்த்து குடும்பத்தை அற்புதமாக நிர்வகிக்கக்கூடிய கணவன் மனைவிகள் நிறைய பேர் இருக்காங்க. 8ஆவதா பெண்கள்னா உரிய வயதில் திருமணம் செய்து கொண்டு வாழ்க்கையில் செட்டில் ஆகிடணும். அந்த பெண்களுக்குன்னா இந்த வயதுக்குள்ளே திருமணம் நடக்கணும் அப்படின்றது ஒரு கட்டுப்பாடாகவே வச்சுருந்தாங்க. கொஞ்சம் வயது ஏறி போனால் கூட அதுக்குள்ளே பெண்ணுக்குள்ளே வயசாகி வீட்டில் வச்சுருக்கீங்களே அப்படின்ற மாதிரியான ஒரு சூழல் அப்போ இருந்தது. ஏன்னா பெண்களுடைய இலக்குங்கிறது திருமணத்தை நோக்கியது தான். திருமணம் தான் ஒரு பெண்ணுடைய வெற்றி அப்படிங்கிற மாதிரியான சூழல் அது. ஆனால் உண்மையிலேயே இப்போ வந்து இந்த காலத்தில் அதெல்லாம் பெரிய அளவில் மாறி இருக்கு. பெண்கள் வந்து இந்த வயதுக்குள்ளே திருமணம் செஞ்சுக்கணும், அப்போ தான் சரி அப்படிங்கிறது எல்லாமே பெண்கள் முறியடிச்சிருக்கிறாங்க. அவங்க வந்து மேலே படிக்கணும் அப்படின்னு நினச்சா படிக்கிறாங்க, வேலையில் முன்னேறணும்னு நினச்சா முன்னேறாங்க, வாழ்க்கையில் வந்து நிறைய சாதனைகள் படிக்கணும் அப்படின்னு நினச்சா அதை நோக்கி போகிறாங்க. இதெல்லாம் ஒரு கட்டம் வந்தப்புறம் நான் திருமணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு உறுதியாக ஒரு பெண் நின்று உழைத்து முன்னேறணும் அப்படின்னா அதுக்கான சமூக சூழல் இப்போ இருக்குது. இப்போ பெண்கள் இந்த கட்டுப்பாடுகளை பெரிய அளவிலேயே முறியடிச்சு வந்திருக்காங்க. சமூகத்திலேயும் அதுக்கு பெரிய ஆதரவு இருக்குது. இது வந்து அப்போ இருந்த கட்டளைகள், சமூக கட்டுப்பாடுகள். இது நிறைய சமூக கட்டுப்பாடுகள் பெண்ணுக்கு இருந்தது. இது வந்து ரொம்ப முக்கியமான 8. இன்னும் சொல்லப்போனால் பெண்கள் இப்படி தான் உட்காரணும், இப்படி தான் நிற்கணும் அப்படின்லாமே கட்டுப்பாடுலாம் இருந்தது. இப்போ இந்த 8 கட்டுப்பாடுகளே பார்த்தீங்கன்னா இப்போ பெரிய அளவில் முறிஞ்சதற்கு பலரும் அந்த காலத்தில் போராடிய பெண்களையும் ஆண்களையும் நம்ம கண்டிப்பாக இப்போ நினைவு கூறணும். கண்டிப்பாக அவங்களுடைய பங்களிப்பு இருந்ததுன்னு சொன்னோம். இப்போ இருக்கக்கூடிய காலத்தில் பார்த்தோம்னா இதெல்லாம் பெரிய அளவில் மாறி இருக்கு. ஆண் பெண் சமத்துவம் அப்படிங்கிறத பற்றி ரொம்ப விரிவான பார்வை இருக்குது. சில இடத்துல தெளிவான பார்வை இல்லை. அதாவது சில இடத்துல பார்த்தீங்கன்னா நாங்கள் பெண்களுக்கு சுதந்திரம் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லக்கூடிய கணவர்களும் நம்ம பார்க்குறோம். இது சுதந்திரம்ங்கிறது யாருக்கும் கொடுக்கறது இல்லை. அதனால் இப்போ இருக்கக்கூடிய சூழலில் சமத்துவம் அப்படிங்கிறத பெண் ஆண் சரிநிகர் சமானம் அப்படின்னு புரிந்து கொள்ளக்கூடிய ஆண்களும் நிறைய பேர் இருக்காங்க. அதெல்லாம் வந்து ரொம்ப வரவேற்கத்தக்க விஷயம். இப்போ வந்து எப்படி அந்த காலத்தில் பெண் விடுதலைக்காக ஆண்கள் பலரும் போராடினாங்களோ அதே மாதிரி இந்த காலத்தில் பெண் விடுதலை அப்படிங்கிறத புரிந்து கொண்டு அதற்கேற்ப செயல்படும் ஆண்களும் நிறைய இருக்காங்க. இதெல்லாம் ஒரு நல்ல சூழல். அப்போ இனிமே இருக்கக்கூடியது எப்படி அப்படின்னா ஒரு பொது ஒழுங்கு, ஒரு நல்லதொரு உலகமாக இந்த உலகம் இயங்குவதற்கு, இந்த உலகத்தை அடுத்த தலைமுறையெல்லாம் சிறப்பாக இருப்பதற்கு எல்லாருமே ஒரு பொது ஒழுங்குக்குள்ள எல்லாருமே கட்டுப்படணும்.
அது பொது ஒழுங்காக தான் இருக்கணும். அது பெண்ணுக்கான கட்டுப்பாடு இருக்கக்கூடாது, ஆணுக்கான கட்டுப்பாடுங்கிறது இல்லை. ஒரு பொது ஒழுங்கை நோக்கி அனைவருக்குமான கட்டுப்பாடு. அதை கடைபிடிக்கிறோம் அப்படின்னா நம்ம வந்து உலகத்தை ரொம்ப சிறப்பாக அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போவோம் அப்படிங்கிறது தான் இதில். இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னு சொன்னால் கண்டிப்பாக இதை லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த காணொலியை பற்றி உங்களுடைய எண்ணங்கள் என்னவோ அதை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணிங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும். விரைவில் அடுத்த காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.